சாத்தானை ஜெயித்து விட்டேன். ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி வியாதி உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. எப்போ நீங்க கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்கிறீர்களோ, எப்போ கர்த்தரால மட்டும்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் நம்புறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கையில நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு நீங்க ஒருவேளை வியாதிப்பட்டிருக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வியாதியினால கஷ்டப்படுறவர்களா இருக்கலாம், மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம். தேவனுடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்படுகிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால நீங்கள் சுகமடைகிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதியை வேரோடு அறுக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. பரம்பரை சாபங்கள், பரம்பரை வியாதிகள், பரம்பரை பாதைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து வியாதியை உங்களிலிருந்து விலக்குவேன்ற வசனத்தின்படி நீங்கள் சாப்பிடுகிற உணவையும் உங்கள் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சாப்பிடுகிற உணவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும், நீங்கள் குடிக்கிற தண்ணீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகவும் மாறி, நீங்கள் என்ன நிலைமையில இருந்தாலும் அதை அப்படியே உங்களுக்கு சுகமாகி உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்காரு. நீங்க விசுவாசிங்க, சாப்பிடுகிற உணவை பிளஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸை பார்ப்பீங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைய, அவர் உங்களை சொஸ்தமாக்கின சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். God bless you.